மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசில் அண்ட் இவால்வின் காலை வணக்கம். நம்ம எல்லார்கிட்டையுமே வேடிக்கையான ஒரு இயல்பு இருக்கு. நாம செய்ய வேண்டிய விஷயங்களை பல நாட்களா செய்யாம தள்ளி போட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் அதை அத்தி பூத்தா மாதிரி பண்ணிட்டு உலக சாதனை படைச்சதா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது தான் அந்த வேடிக்கையான இயல்பு. உதாரணமா சொல்லணும்னா, தினமும் நாம நாளைக்கு ரொம்ப சீக்கிரம் எழுந்துடணும், சேவல் கூவுறதுக்கு முன்னாடி எழுந்துடணும் அப்படிங்கிற நினைப்போட தான் அலாரத்தை வச்சுட்டு படுப்போம், அலாரத்தை வச்சு தூங்க போவோம். ஆனா பல வருடங்களா இந்த முடிவை தான் எடுப்போம். ஆனா நம்மளால அதை செயல்படுத்த முடியாம போயிடும். என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் எழுந்துட்டு உலக சாதனை படைச்சிட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சியோட தான் இருப்போம். இந்த வேடிக்கையான இயல்புக்கு பின்னாடி ரெண்டு விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று சரியான முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான். இந்த ரெண்டும் தான் இந்த வேடிக்கையான இயல்புக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் மோசமான தீ விபத்து ஒன்று நடந்தது. அந்த தீ விபத்தில் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. கிளென் கனிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் அதில் ஒருத்தர். அந்த குழந்தைக்கு அப்போ 7 வயசு. இடுப்புக்கு கீழே 2 கால்களும் மிக மோசமான பாதிப்புக்கு ஆளாயிட்டு டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கிளென்னால் இனி நடக்க முடியாது, மீதமுள்ள வாழ்நாட்களை கிளென் படுக்கையில் தான் கழிக்க வேண்டும்னு சொல்லி கைவிட்டாச்சு. இந்த மருத்துவர்கள் சொன்ன முடிவை கிளென்னால முழுமையா ஏத்துக்க முடியல. 22 மாதங்கள் படுக்கையிலே தான் கழிச்சாராம். அப்புறம் ஒரு 2 வருஷம் சக்கர நாற்காலியில தன்னோட வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாராம். ஒரு நாள் தன் வீட்டு தோட்டத்துல சக்கர நாற்காலியில போய்கிட்டு இருக்கும்போது, நான் சக்கர நாற்காலியை விட்டு இறங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பொறுமையா இறங்கி 2 கைகளாலேயே அந்த தோட்டத்தில் இருக்கிற புல்தரையை தவழ்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு வேலியை தன்னுடைய 2 கைகளாலையும் பிடிச்சி நின்று பார்த்தாராம். பல வருடங்களுக்கு அப்புறம் நின்று பார்க்கிறார். உலகமே 2ஆ பிளக்கிற மாதிரியான வலி. ஆனா நான் நிக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சியை தான் நான் தொடர்ந்து பண்ணணும்னு கிளென் முடிவெடுத்தார். நிற்க ஆரம்பிச்சார், நிற்க பழகினார், கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சார். 12 வருடங்கள் கழித்து அதே பள்ளிக்கூடத்தில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துகிட்டு முதல் பரிசும் வாங்கினாராம். கல்லூரியில் நடந்த ஓட்டப்பந்தயங்கள்ல திருப்பி முதல் பரிசு. தேசிய அளவிலான சாதனை படைச்சார். உலக அளவிலான தடகள போட்டிகளிலும் சாதனை படைச்சாராம். அந்த சாதனையை 4 வருடங்கள் தானே தக்க வச்சுக்கிட்டாராம். பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஆச்சரியமா வந்து கிளென்னை பார்த்து கேட்டாங்களாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நீங்கள் இப்படி ஒரு உலக சாதனையை எப்படி படைத்தீர்கள் கிளென் அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு கிளென் சொன்னாராம், எந்த ஒரு விஷயமுமே என்னால செய்ய முடியாது, இது எனக்கு வராது அப்படின்னு நான் கைவிடுறதில்லை, விடாமுயற்சி தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு சொன்னாராம். இதைத்தான் ஆங்கிலத்தில் வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த பதிவை என்னோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் எத்தனையோ பேருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும், அதை செயல்படுத்தாம வச்சிருப்பீங்க. சோம்பேறித்தனம் உங்களுக்குள் புகுந்து கொள்ளும் போதெல்லாம் கிளென்னை ஒரு முறை நினைச்சுக்கோங்க. உங்கள் திட்டங்களை எல்லாம் நீங்கள் மிக சுலபமாக செயல்படுத்த முடியும். காலை வணக்கம்.